அதிகாரம் 9. சுந்தரேசன் சின்னத்தம்பி தபால் ஆபீஸிற்கு வரும் அனைத்து கடிதங்களையும் அவன் பிரித்து படித்த பின்பேதான் அனைவருக்கும் கொடுக்கிறான் என்ற செய்தியை ஒரு கடிதமாக எழுதி தபாலாகா பிரதம அதிகாரிக்கு அனுப்பிவிட்டான். சுந்தரேசன் இக்கடிதத்தை அனுப்பிய 2 வாரங்கள் கழித்து ஆலம்பட்டியில் அடியர் கண்ட சம்பவம் நடந்தது. ஒரு நாள் மாலை 7 மணிக்கு நாவிதனும் அவ்வூர் தபாலில் லகிதனுமாகிய சின்னத்தம்பி ஒரு புது உடுப்பணிந்து கொண்டு அங்குள்ள ஹோட்டலை நோக்கி சென்றான். இவன் கொஞ்ச காலமாக அங்கு செல்வதே இல்லை. ஏனெனில் அக்கிராமத்தில் உள்ள வர்த்தகர்களும் மற்றும் பிரதானமானவர்களும் மாலையில் அங்கு வந்து சேருவதுண்டு. கொஞ்ச காலமாக சின்னத்தம்பியின் மேல் பலவித சந்தேகங்கள் உண்டானதால் யாவருக்கும் இவன் மேல் வெறுப்பும் அவநம்பகமும் உண்டாகிவிட்டது. அதனால் ஒருவரும் இவனிடம் முகம் கொடுத்து பேசுவதில்லை. அவனுக்கும் அது தெரியும். ஆனால் அன்று அவன் மிக்க தைரியமும் அகங்காரமும் கொண்டு அங்கு செல்ல துணிந்தான். அன்றுதான் நேர்த்தியான ஒரு புது உடை 50 ரூபாய் கொடுத்து அங்குள்ள தையற்காரனிடம் வாங்கினான். அதை பெருமையாக எல்லாருக்கும் காட்ட வேண்டும் என்பது ஒரு எண்ணம். அதோடு இவர்கள் கெட்டவர்களே. இவர்கள் இப்படி நம்மை அலட்சியம் செய்வதை நாம் லேசில் விடக்கூடாது. நாம் வேலையற்ற தபால் ஆபீஸ் வேலையை சம்பாதித்தோம். இவர்கள் ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது. ஒவ்வொருவருடைய ஊழலும் நமக்கு தெரியுமாகையால் 2 ரகசியங்களை கூறினால் இவர்கள் அகமடங்கி பூனை போல ஒடுங்கி அவைகளை வெளியிட வேண்டாம் என்று நம்மை வேண்டிக் கொள்ளப் போகிறார்கள். அப்படி செய்தால்தான் இவர்கள் நம்மை அலட்சியம் செய்வதை விட்டு லட்சியம் செய்வார்கள், நமக்கு பயந்து நடப்பார்கள் என்று இது போன்ற எண்ணத்தோடு ஹோட்டலுக்கு சென்றான். அவன் ஹோட்டல் அருகில் சென்றதும் களங்கமற்ற மனதுடையவன் போலும் யாரையும் லட்சியம் செய்யாதவன் போலும் நிமிர்ந்த தலை நிமிர்ந்தபடியே உள்ளே சென்றான். அச்சமயம் அங்கு வழக்கம் போல கிராமத்தில் உள்ள வர்த்தகர் முதலிய யாவரும் வந்திருந்தார்கள். அவர்களை அன்றி புதிதாக ஒரு மனிதனும் வந்திருந்தான். அவன் தாராளமாக 6 அடி உயரம் இருந்தான். சற்று மெலிந்த தேகி. ஆனால் அவன் கண்களின் பிரகாசத்தால் அவன் மிக்க சூட்சும அறிவுடையவன் என்று தெரிந்து கொள்ளலாம். அவன் ராசப்பன் என்று தன் பெயரை பதிவு செய்தான். அவன் உடையை பார்த்தால் நாகரிகமில்லாத ஒரு குடியானவனைப் போல காணப்பட்டது. அவன் அன்று மாலைதான் மங்காபுரத்திலிருந்து வந்த தபால் வண்டியில் வந்தான். அவன் யாரோடும் பேசாமல் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு சுருட்டு பிடித்து கொண்டும் தன் எதிரில் ஜாடியில் இருக்கும் பீர் என்ற பானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து கொண்டும் இருந்தான். ஆனால் அவன் கண்களும் செவிகளும் மட்டும் மிக்க எச்சரிக்கையோடையே வேலை செய்து கொண்டிருந்தன. பார்வைக்கு மட்டும் அவன் ஒன்றையும் கவனிக்காதவன் போலவே இருந்தான். சின்னத்தம்பி உள்ளே சென்றதும் ஹோட்டல்காரன், ஏது சின்னத்தம்பி, சில காலமாக இங்கு வருவதே இல்லையே, இப்போது உன்னை காண்பது எனக்கு சந்தோஷமாகவே இருக்கிறது என்றான். சின்னத்தம்பி, எல்லோரும் அப்படியே நினைக்கிறார்கள் என்று நம்புகிறேன் என்றான். இதற்குள் அங்குள்ளவர்கள் கனைத்து கொண்டும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டும் இவன் வரவால் யாவரும் வெறுப்பணிந்தோம் என்ற குறியை காட்டினார்கள். சின்னத்தம்பி என்ற பெயரை கேட்டதும் புதிதாக வந்திருந்த ராசப்பன் மிக்க எச்சரிக்கையாக கீழ்கண்ணால் அவனை நன்றாக பார்த்து கொண்டான். சின்னத்தம்பி ஹோட்டல்காரனிடம் சென்று மெதுவாக மூலையில் இருப்பவன் யார் என்றான். ஹோட்டல்காரன், யாரோ தெரியாது, சாயந்தரம்தான் மங்காபுரம் தபால் வண்டியில் வந்தான், குடியானவன் போல காண்கிறதாயினும் எனக்கு அப்படி தோன்றவில்லை என்றான். சின்னத்தம்பி, எவனானும் ஆனாலும் இருந்து கொள்ளட்டும், அவன் தலைமயிர் ஒழுங்காக வெட்டப்படவில்லை என்று கூறிவிட்டு தன் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அங்கிருப்பவர்களை நோக்கி, ஐயா, பெரிய மனிதர்களே, நான் வந்தால் ஏன் எல்லாரும் இப்படி முகத்தை சுளித்துக் கொள்கிறீர்கள்? நான் என்ன பிளேகை கூடவே கொண்டு வருகிறேனா? நீங்கள் எல்லாம் நெடுநாளாக எனக்கு விரோதமாக கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்றான். அப்போது அங்கிருந்த தையற்காரன், ஆம், பாவம் சின்னத்தம்பி கொஞ்சம் குரூரமாக நடத்தப்படுவதாகவே எனக்கு தோன்றுகிறது என்று கூறிவிட்டு தன் பக்கத்தில் இருந்த வர்த்தகனை நோக்கி கொஞ்சம் மெதுவாக, ஏன் அவனை இப்படி கோபமாக பார்க்கிறாய்? அந்த உடை இன்று நான் தான் அவனுக்கு தைத்து கொடுத்தேன். அவைகளுக்கு எனக்கு தாராளமாக பணம் கொடுத்தான் என்றான். சின்னத்தம்பி, பெரிய மனிதர்களே, நீங்கள் இந்த கிராமத்திற்கு வேறொரு நாவிதனை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று எவ்வளவோ பிரயத்தனப்பட்டீர்கள். உங்கள் எண்ணம் பழித்தது பார்த்தீர்களா? எனக்கு போட்டியாக யாருமே வரமாட்டார்கள். எவனுக்கும் அவ்வளவு தைரியம் கிடையாது என்றான். அப்போது அங்கிருந்த வர்த்தகரில் ஒருவன், சின்னத்தம்பி, வீண் பேச்சு ஏன்? இருக்கிற சங்கதியை கூறுகிறேன். உன்மேல் சில சந்தேகங்கள் இருக்கின்றன. அவைகளை நீ நிவர்த்தி செய்துவிட்டு எல்லோர் மனதையும் திருப்திப்படுத்திவிட்டால் போதும் என்றான். சின்னத்தம்பி, என்ன சந்தேகங்கள்? வர்த்தகன், நீ தபால் ஆபீஸில் வரும் கடிதங்களை பிரித்து பார்க்கிறாய் என்றுதான். சின்னத்தம்பி, இது அடியோடு போய் யார் என்மேல் குற்றம் கூறுவது? அப்போது நான் தான் என்று ஒரு வர்த்தகன் கூறினான். அவன் தன் மைத்துனனுக்கு அனுப்பிய 500 ரூபாய் காணாமல் போனதற்காகத்தான் சுந்தரேசன் முதல் சின்னத்தம்பிக்கு பணம் கொடுத்து உதவியது. சின்னத்தம்பி, அப்பணத்தைத்தான் நான் கைவிட்டு கொடுத்து விட்டேனே. நீ அக்கடிதத்தில் அந்த நோட்டே வைத்து அனுப்பினாய் என்று என்ன நிச்சயம்? வர்த்தகன், அது இருக்கட்டும். அப்பணத்தை நான் என் மைத்துனனுக்கு அனுப்பும் முன்பே நான் அதை அவனிடம் கடனாக வாங்கினேன் என்று நீ கிராமத்தில் பலரிடம் கூறினாயே, அது உனக்கு முன்னாடி எப்படி தெரியும்? அவன் எனக்கு எழுதிய கடிதங்களை நீ பிரித்து பார்த்தபடியால் தானே அது உனக்கு தெரிந்தது.
சின்னத்தம்பி, மனிதர்கள் உண்மையில் கையில் காசு இல்லாதிருக்கும் போது மேலுக்கு பணம் இருப்பவர்கள் போலவே பாசாங்கு செய்தால் அப்படிப்பட்ட சங்கதிகள் தானே வெளியில் வந்து விடுகின்றன. வர்த்தகன், எப்படி அது வெளியே வரும்? இன்னொரு வர்த்தகன், அதற்குத்தான் காரணம் வேண்டும். அது போகட்டும் சின்னத்தம்பி, நான் அப்போதைக்கப்போது மங்காபுரத்தில் ஒரு மளிகை கடைக்காரனிடம் கடன் வாங்கி கொண்டிருந்தேன். அச்சங்கதி எங்கள் இருவர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதை நீ எப்படி உன் கடைக்கு வரும் சிலரிடம் கூறினாய்? நீ கூறியதை நிரூபிக்கட்டுமா என்றான். இன்னொரு வர்த்தகன், அது போகட்டும். லவணபுரியிலுள்ள ஒரு வர்த்தகன் நான் கொடுக்க வேண்டிய கடனை கொடாவிட்டால் உடனே என்மேல் வியாஜியம் தொடர்வதாக எனக்கு கடிதம் எழுதினான். நான் அதை யாருக்குமே கூறவில்லை. அக்கடிதம் வந்த மாலையே நீ எப்படி அதை பலரிடமும் கூறினாய்? மேலும் அவன் எனக்கு அனுப்பிய கடித உரை பிரிக்கப்பட்டு மறுபடியும் அரக்கினால் ஒட்டப்பட்டதென்று நன்றாக தெரிகிறது. இவ்வாறே அங்கிருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குற்றம் கூறினார்கள். யாவற்றையும் ராசப்பன் மிக்க கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். கடைசியில் முதல் பேசிய வர்த்தகன், சின்னத்தம்பி, இப்போது எல்லார் கூறியதையும் நீ கேட்டாய். இப்போது அவைகளுக்கு என்ன பதில் கூறுகிறாய்? சேச்சே, இது சரியல்ல சின்னத்தம்பி, நியாயம் அல்ல. யாவரும் திருப்தியடையும்படி என்ன பதில் நீ கூறப்போகிறாய் என்றான். சின்னத்தம்பி யாவற்றையும் சேர்த்து ஒரே மட்டமாக உடாய்த்து விடலாம் என்று யோசித்தான். ஆனால் அச்சமயம் தேவராஜ பிள்ளை அங்கு வந்தான். அவன் ரங்கநாதன் பிரபுவின் காரிஸ்தனாதலால் யாவரும் அவனுக்கு மரியாதை செய்தார்கள். அதற்குள் அவன் சின்னத்தம்பியை பார்த்துவிட்டு, நீ இங்கு வந்திருக்கிறாயா என்றான். சின்னத்தம்பி, ஆமையா, இவர்களெல்லாம் என்மேல் குரோதம் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நான் இவர்களிடம் சிநேகபாவமாக வந்தால் ஆளுக்கு ஒரு பிராது கூறுகிறார்கள். என்னை வெறும் வீணனாக்கி விட்டார்கள். என் யோகிதையை எப்படி வேண்டுமானாலும் அப்படி அவமானப்படுத்தலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இவர்கள் கூப்பாடுகளுக்கெல்லாம் நான் ஒரே போடாக பதில் கூறிவிடுகிறேன். தேவராஜ பிள்ளை, பொறு, என் கேள்விக்கு முன்னே பதில் கூறிவிடு பார்ப்போம். சின்னத்தம்பி, என் மனைவி மங்காபுரத்தில் இருக்கிற வர்த்தகரிடம் அதிக கடன் வாங்கிவிட்டாள் என்றும் அவர்கள் நீ அதை உடனே கொடாவிட்டால் உன் புருஷனுக்கு தெரிவிப்பேன் என்று அவளுக்கு பயமுறுத்தி கடிதங்கள் எழுதினார்கள் என்றும் நீ அவளிடம் கூறினாயாமே. இச்சங்கதி உனக்கு எப்படி தெரிந்தது? சின்னத்தம்பி பதில் கூற வேறு வழி அகப்படாமல், நான் மங்காபுரத்திற்கு சென்றிருந்த போது அங்குள்ள வர்த்தகர்கள் கூறினார்கள் என்றான். தேவராஜ பிள்ளை அங்குள்ள யாவரையும் நோக்கி, ஐயன்மீர், இவன் கூறுவது பொய். என் இரண்டாவது மனைவி என்னை அறியாமல் அதிக கடன் வாங்கியதும் வர்த்தகர் நான் கூறியபடி கடிதங்கள் எழுதியதும் மெய்யே. இன்று காலை எனக்கு அச்சங்கதி தெரிந்ததும் நான் என் மனைவியை கேட்டபோது அவள் அப்படி கடிதங்கள் வந்தது உண்மை என்றும் நான் எங்கே அவற்றை பார்த்து விடுவேன் என்று பயந்துதான் அவைகளை கொளுத்தி விட்டதாகவும் அவற்றை பற்றி ஒருவருக்கும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறினாள். அதோடு அக்கடிதங்கள் யாரோடு பிரிக்கப்பட்டு மறுபடியும் சீல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் கூறினாள். நான் நேராக அவ்வர்த்தகரிடம் சென்று அவர்கள் பாக்கிகளை அழித்துவிட்டு விசாரித்த பொழுது அவர்கள் சங்கதி என் காதில் விழக்கூடாதென்று யாருக்கும் அவற்றை பற்றி கூறவே இல்லை என்று சத்தியம் செய்தார்கள். இவற்றால் இந்த மனிதன் என் மனைவிக்கு வந்த கடிதங்களை பிரித்து பார்க்கிறான் என்று கண்டிப்பாக தெரிகிறது என்று கூறினான். முதல் பேசிய வர்த்தகன், அப்படியானால் நாம் உடனே இதை விசாரிக்க ஒரு சபை கூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருக்கையில் வீதியில் ஒரு வண்டி வந்து நின்றது. யாவரும் யாரது யாரது என்றார்கள். புதிதாக வந்த ராசப்பன் மட்டும் உடனே தன் சுருட்டை எறிந்துவிட்டு கைவாய் சுத்தி செய்து கொண்டு துரிதமாக எழுந்து நின்றான். அதற்குள் ஹோட்டல்காரன் ஓடி வந்து ராசப்பனை நோக்கி, ரங்கநாதன் பிரபு உம்மை கூப்பிடுகிறார், அறையில் இருக்கிறார் என்று கூறி அவனை அனுப்பினான். அங்கிருந்தவர்கள் ராசப்பன் யார் என்றார்கள். ஒரு வர்த்தகன், அவன் பிரபுவிடம் ஏதாவது பூமி குத்தகை எடுக்க வந்திருப்பான் என்றான். தேவராஜ பிள்ளை, அப்படி இருந்தால் எனக்கு தெரியாமல் இராது. பிரபுவிடம் குத்தகைக்கு இந்த சமயம் எந்த பூமியும் இல்லை என்றான். இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டே இருக்கையில் பிரபுவும் ராசப்பனும் அங்கு வந்தார்கள். பிரபு வந்ததும் யாவரும் எழுந்தார்கள். அவர், வேண்டாம், எனக்காக தொந்தரவு வேண்டாம், எல்லாரும் உட்காருங்கள் என்று கூறிவிட்டு சின்னத்தம்பியை நோக்கி, சின்னத்தம்பி, நீ எது இங்கு வந்தது என்றான். சின்னத்தம்பி, பிரபுவே, வீட்டில் எனக்கு மனம் நிம்மதியாகவே இல்லை என கூறினான். பிரபு, ஓஹோ, அப்படியா, இருக்கலாம், உண்மையே அது, சகஜம்தானே, இருக்கட்டும் சின்னத்தம்பி. 3 நாட்களுக்கு முன் லவணபுரி தபால் ஆபீஸில் என் விலாசத்திற்கு ஒரு கடிதம் போடப்பட்டது. அது இவ்வூர் தபால் ஆபீஸ் வரையில் வந்திருக்கிறது. அதில் வேறொன்றுமில்லை, ஒரே ஒரு 50 ரூபாய் நோட்டு மட்டுமே இருந்தது. வேறு கடிதம் ஒன்றுமில்லை. அது என்னிடம் வரவே இல்லை. எங்கே ஐயா அது? சின்னத்தம்பி, பிரபு, கடிதமா? தங்கள் கடிதமெல்லாம் நேற்றும் இன்றும் வழக்கம் போல ஒரே கட்டாக கட்டி அனுப்பிவிட்டேனே, அதுவும் அதில் தான் இருந்திருக்கும். பிரபு, இல்லை ஐயா, இல்லை. அந்த நோட்டின் நம்பர் 10,000. அதை கேட்டதும் அங்கிருந்த தையற்காரன், நம்பர் 10,000-ஆ? சின்ன தம்பிக்கு இன்றைக்கு அதோ அவன் அணிந்து கொண்டிருக்கிறானே அந்த உடுப்பை விற்றேன். அதற்காக சற்று முன்புதான் ஒரு 50 ரூபாய் நோட்டை கொடுத்தான். இதோ அந்த நோட்டு. ஆம், அந்த நம்பர் தான் என்று தன் ஜேபியில் இருந்த நோட்டை எடுத்து கொடுத்து, ஐயோ, இது திருடப்பட்ட நோட்டாயிருந்தால் என் குடி கெட்டுவிட்டது.
என் புது உடுப்பை வாங்கி கொடுத்து விடுங்கள் என்றான். அங்கிருந்த அனைவரும் இச்சங்கதிகளை அறிந்ததும் மிக்க வியப்படைந்தார்கள். ராசப்பன் மட்டுமே ஒன்றும் அறியாதவன் போல வாசற்படி அருகில் நின்று கொண்டு சின்னத்தம்பி மேல் பார்வை வைத்துக் கொண்டிருந்தான். சின்னத்தம்பி இடி விழுந்தவன் போல பிரமித்து நின்றான். தையற்காரன் நோட்டின் நம்பரை கவனித்திருக்காமல் இருந்திருப்பான் என்றவன் எண்ணி இருந்தான். பிரபு உடனே ராசப்பனை நோக்கி, ஐயா, இனி நீர் உமது அதிகாரத்தை செலுத்தும் என்றான். ராசப்பன் என்ற மாறு பெயருடைய துப்பறியும் உத்தியோகஸ்தன் உடனே சின்னத்தம்பியை பிடித்துக்கொண்டு, நீ கைதியாக்கப்பட்டிருக்கிறாய் என்று கூறிவிட்டு, பிரபுவே, இவனை எதற்கும் சோதனை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டே சின்னத்தம்பியின் ஜேபிகளில் கையிட்டு பார்த்து அவற்றில் ஒன்றிலிருந்த கடித உரையை எடுத்து, பிரபுவே, இந்த அடிமுட்டால் அந்த நோட்டு அடக்கம் செய்யப்பட்டு வந்த உரையை அப்படியே இதோ வைத்துக் கொண்டிருக்கிறான். வேண்டிய ருசு பூரணமாகிவிட்டது என்று கூறி சின்னத்தம்பியின் கரங்களில் உடனே விலங்கை பூட்டிவிட்டான். சின்னத்தம்பி, பிரபுவே, மன்னியுங்கள் மன்னியுங்கள், புண்ணியம் புண்ணியம், நான் அடியோடு அழிந்து போவேன் என்றான். பிரபு, பேசாதே, பரமதுஷ்டன், என்னால் உனக்கு இந்த வேலை கிடைத்தது, நீ எனக்கே துரோகம் செய்கிறாயே என்று கூறிவிட்டு ராசப்பனை நோக்கி, நீ என் வண்டியிலேயே இவனை மங்காபுரம் சிறைச்சாலைக்கு கொண்டு போகலாம் என்று கூறிவிட்டு அவர் நடந்தே தமது மாளிகைக்கு சென்றார். முதல் பேசிய வர்த்தகன், சின்னத்தம்பி, இது உதவாதப்பா, நீ பெரிய கள்ளப்பயலப்பா, உனக்கு நல்ல தண்டனை வேண்டியதே, தீவாந்திர தீட்சைதான் உனக்கு கிடைக்கும். போலி உத்தியோகஸ்தன் நோட்டையும் கடித உரையும் எடுத்துக்கொண்டு தையற்காரனை நோக்கி, உனக்கு சாட்சி சம்மன் வரும், அப்போது நீ வர வேண்டும் என்று கூறிவிட்டு சின்னத்தம்பியை அவன் வண்டியில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டான். சின்னத்தம்பி கைது செய்யப்பட்ட மறுவாரம் நியாய சபையில் விசாரணை நடந்து ராசப்பன் முதலில் சாட்சியாக விசாரிக்கப் போது அடியர் கண்டபடி கூறினான். நான் ஒரு துப்பறியும் உத்தியோகஸ்தன். என் பெயர் சுந்தரம். இந்த சின்னத்தம்பி என்பவன் ஆலம்பட்டி தபால் ஆபீஸின் அதிகாரி. இவன் அந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கு வரும் கடிதங்களை பிரித்து பார்க்கிறான் என்று 3 வாரங்களுக்கு முன் தபால் பிரதம அதிகாரிக்கு ஒரு கடிதம் வந்தது. அவர் என்னிடம் சங்கதியை கூறினார். உடனே ஒரு கடித உரையில் ரூபாய் 50 வைத்து அக்கிராமத்தில் இருக்கும் நியாயாதிபதியான ரங்கநாதம் பிரபுவின் பெயருக்கு மேல் விலாசம் எழுதி லவணபுரி தபாலில் போட்டோம். அதை பற்றி வேறு மார்க்கமாக பிரபுவிற்கு அறிக்கை செய்திருந்தோம். 3ஆம் நாள் நான் மாறுவேடம் அணிந்து அங்கு சென்று விசாரித்த போது பிரபுவுக்கு அது சேரவில்லை என்று தெரிந்ததோடு ஊரில் உள்ள பலர் கடிதங்களை குற்றவாளி பிரித்து பார்த்திருக்கிறான் என்று தெரிந்தது. பிறகு குற்றவாளியே அந்த நோட்டை களவாடி அதை தையற்காரனிடம் அளித்து புது உடுப்பு வாங்கியிருக்கிறான் என்று ருசுவாகிவிட்டது என்றான். 2வது சாட்சியாக தையற்காரனும் பிறகு இன்னும் வேறு 2 சாட்சிகளும் விசாரிக்கப்பட்டார்கள். கடைசியில் சின்னத்தம்பி 14 வருடம் தீவாந்தர வாசம் செய்ய வேண்டும் என்று தண்டனை விதிக்கப்பட்டது. தையற்காரன் கிராமத்திற்கு திரும்பி சென்றபோது அங்குள்ளவர்கள் எல்லாம் பிரிவு போட்டுக்கொண்டு 50 ரூபாய் அவனுக்கு கொடுத்தார்கள். சின்னத்தம்பி 2 வாரம் சிறைச்சாலையில் இருந்த பின் குற்றவாளிகள் கொண்டு போகப்படும் தீவாந்திரத்திற்கு கப்பல் செல்லும் காலம் நெருங்கியது ஆகையால் அவன் துறைமுக நகரில் உள்ள சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டான். கப்பல் புறப்பட 2 நாட்கள் இருக்கையில் அவனுக்கு தபால் மார்க்கமாக ஒரு கடிதம் வந்தது. அவன் அதை ஆவலோடு பிரித்து பார்த்தபோது அதில் அடியர் கண்டபடி வரையப்பட்டிருந்தது. மணிபுரம், மே மாதம் 2ஆம் தேதி. நன்றி கெட்ட துரோகியே, நீ விசாரிக்கப்பட்டதையும் தண்டனை அடைந்ததையும் நான் பத்திரிகைகளில் கண்டேன். இப்பொழுதுதான் என் வஞ்சம் தீர்ந்தது. நான் தபால் தலைமை அதிகாரிக்கு எழுதிய கடிதத்தின் காரணத்தால் தான் உனக்கு இத்தண்டனை நேரிட்டது. நீ எனக்கு செய்த துரோகத்தால் நான் அடைந்த தண்டனை முடிந்துவிட்டது. உன் நீடித்த தண்டனை நீ ஆரம்பமாக போகிறது. தீவாந்திர தண்டனை அடையும் கைதிகள் அங்கு நடத்தப்படும் பாட்டையும் அவர்கள் அனுபவிக்கும் கோர காட்சிகளையும் நான் பத்திரிகைகளில் வாசித்திருக்கிறேன். நீ பனியிலும் மழையிலும் வெயிலிலும் மாட்டை போல உழைக்க வேண்டும். அங்கிருக்கும் மேல் பார்வைக்காரரிடம் சாட்டியடியும் செருப்படியும் பட வேண்டும். நீ தின்னப்போகும் உணவை இங்குள்ள நாய் கூட தின்னாது. உன் கதி கடவுள்தான் அறிய வேண்டும். இப்போது உன்னை நீ இருக்கும் சிறைச்சாலையில் வந்து கண் குளிர பார்க்க வேண்டும் என்பதே என் பிரியம். நான் தினம் உன்னை பற்றி நினைப்பேன். ஆனால் பரிதாபத்தோடு அல்ல. நமக்கு சதி செய்த சண்டாளன் இப்போது அதன் பலனை அனுபவிக்கிறான் என்ற சந்தோஷத்தோடு நினைத்துக் கொள்வேன். நான் இப்படி கூறுவதற்கு கடவுள் என்னை மன்னிப்பார். துரோகியே, உன்னாலன்றோ என் இரக்கமான மனம் இப்படியாகிவிட்டது. நீயும் காலில் பூட்டிய விலங்கோடு உன்னிலும் ஈவான கள்ளரோடு ஒன்றாக கூடி இம்சையோடு உழைக்கும்போது ஐயோ, நாம் நிரபராதியாக நம்மை நம்பினவனுக்கு செய்த சதியாலொன்றோ இப்பொழுது இப்படி அனுபவிக்கிறோம். கெடுவான் கேடு நினைப்பான் என்பதை மறந்து அப்படி செய்தோமே என்று எண்ணிக்கொள். ஒழிந்து போ துரோகியே. இப்படிக்கு சுந்தரேசன் என்று எழுதப்பட்டிருந்தது. சுந்தரேசன் சைனியத்தில் வந்து சேர்ந்த 3 மாதங்கள் கழித்து கேப்டன் ஜெகநாதன் விடுமுறை பெற்றுக்கொண்டு தன் தாய் தந்தையரை காணச் சென்றான். அவன் சைனியத்தில் சேர்ந்ததால் அவனுடைய நடத்தை நல்லதாக மாறிவிடும் என்று அவன் தாய் தந்தையர் நினைத்திருந்தனர். ஆனால் அவனோ இன்னும் கெட்ட நடவடிக்கைகளில் அதிகமாக பழகி தேகத்தை அடியோடு கெடுத்துக்கொண்டு
தீராத நோய் கொண்டவனாகிவிட்டான். ஜெகநாதனை கண்ட தாய் தந்தையர் இருவரில் தாய் உண்மை அறியாமல் தன் புத்திரன் முன்னிலும் இப்பொழுது நன்றாக இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டாள். ரங்கநாத பிரபு ஒரு நாள் தன் தங்கையாகிய மரகதம்மாள் இல்லாத சமயம் பார்த்து தன் மனைவியை அழைத்து, நமது புத்திரன் எப்படி இருக்கிறான் என்று நீ நினைக்கிறாய்? உண்மையில் அவன் நோய் பிடித்தவனாகிவிட்டான். உடனே அவனுக்கு கல்யாணம் செய்துவிட வேண்டும் என்றார். உனக்கு தெரிந்த பெண்களில் தகுதியானவளாக ஒரு பெண்ணை சீக்கிரம் பார் என்றார். தாயார் யாரை காட்டலாம் என்று அநேகம் செல்வப்பிரபுக்களின் புத்திரிகைகளை ஒவ்வொருவராக கூறி, அவளுக்கு நல்ல ஆஸ்தி கிடைக்கும், ஆனால் அழகில்லை, அவள் மயிர் சமட்டை மயிர், அது உதவாது, இவளுக்கு மூக்கு சட்டை, கடைசியாக குலசேகரம் பிரபுவின் மகள் அமர்ந்தவள் இருக்கிறாள், அவள் அழகிலும் செல்வத்திலும் எல்லாவற்றிற்கும் சரியானவள் என்றாள். பிரபு, அதுதான் சரி. அவள் தாயாராகிய பத்மாவதி அம்மாள் நமக்கு நெடுநாள் சிநேகமானவள். நான் உடனே அவர்களை இங்கு வந்து 2 வாரம் இருந்து போகும்படி அழைப்புச் சீட்டு அனுப்புகிறேன். வந்த பின் அமிர்தவல்லியை நீ மனம் புரிந்தால் எங்களுக்கு திருப்தி என்று நான் ஜெகநாதனுக்கு ஜாடையாக கூறிவிடுகிறேன். நீயும் பத்மாவதி அம்மாளுக்கு ஜாடையாக சங்கதி தெரிவித்துவிடு. அந்த அம்மாள் தன் புத்திரிக்கு தக்கபடி புத்தி கூறுவாள் என்றார். அவர் மனைவி அவ்வாறே ஒப்புக்கொள்ள பிரபு பத்மாவதி அம்மாளுக்கு உடனே தான் கூறியபடி கடிதம் எழுதிவிட்டார். பத்மாவதி அம்மாளுடைய கணவனாகிய குலசேகரம் பிரபு சில நாட்களுக்கு முன் இறந்து போய்விட்டார். அவருக்கு ஒரே ஒரு புத்திரனும் ஒரு புத்திரியும் உண்டு. புத்திரனுக்கு கல்யாணமாகிவிட்டபடியால் அவன் தன் மனைவியோடு நகரத்தில் உள்ள அவர்கள் மாளிகையில் வசித்துக் கொண்டிருந்தார்கள். மாளிகையில் சங்கதி இவ்வாறு இருக்கையில் 6 வாரம் விடுமுறை பெற்றுக்கொண்டு தாய் தந்தையரை காண வந்த ஜெகநாதன் மறுநாள் மாலை தோட்டத்திற்குள் உழவச் சென்றான். அவன் வருடம் அம்மாதிரி விடுமுறை பெற்றுக்கொண்டு தன் தாய் தந்தையரிடம் வந்திருந்து செல்வது வழக்கம். தேவசுந்தரி அவன் மனம் புரியச் செய்த ஏற்பாடு தவறியது முதல் தேவராஜ பிள்ளை மேல் அவனுக்கு விரோதமே. தேவராஜ பிள்ளை அவன் கிராமத்தில் வந்திருக்கும் போது அவனை சந்திக்காமலே பக்குவமாக தப்பித்துக் கொள்வது வழக்கம். ஆனால் அன்றைய தினம் ஜெகநாதன் உழவச் சென்றபோது தேவராஜ பிள்ளை முன்னே சென்று கொண்டிருப்பதை கண்டான். அன்றைய தினம் காலைதான் அவன் வீட்டிலுள்ள வேலைக்காரரில் ஒருவன் தேவராஜ பிள்ளை 2ஆம் தரம் மனம் புரிந்து கொண்டதையும் அவன் மனைவியின் அளவு மீறிய செலவினாலும் மற்ற விஷயங்களினாலும் அவன் மிக்க துன்பம் அனுபவித்து வருவதையும் அவனுக்கு கூறினான். ஆகையால் ஜெகநாதன் அச்சங்கதிகளைக் கொண்டு தேவராஜ பிள்ளையின் மனதை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு துரிதமாக நடந்த அவன் அருகில் சென்று, தேவராஜ பிள்ளை, நாம் சந்தித்து பேசி நெடுநாளாகிவிட்டது. நீ ஏன் என்னை கண்டால் ஜாடையாக நழுவி விடுகிறாய் என்றான். தேவராஜ பிள்ளை, ஐயா, தங்களுக்கு என்மேல் ஏதோ வருத்தம் போல என் மனதில் பட்டபடியால் நான் அப்படி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஜெகநாதன், சரி, உன் மனசாட்சியே உன்னை குத்துகிறது போல் இருக்கிறது. தேவராஜ பிள்ளை, அப்படி ஒரு காரணமும் இல்லை. அப்படியல்ல, இப்போது சங்கதி உழைத்து விட்டபடியால் உண்மையை கூறிவிடுகிறேன். அப்போது நீ செய்த மோசம் சூதெல்லாம் அச்சமயம் எனக்கு தெரியாதிருந்தாலும் அப்புறம் சீக்கிரத்திலேயே தெரிந்துவிட்டன. நீ உன் புத்திரியின் சேமத்தை கருதி அப்படி செய்தாய். அதனால் அது சுபாவமே. அது கைகூடியிருந்தால் நீ ஒரு பெரிய மனிதனைப் போல நடிப்பாய். தேவசுந்தரி சைனியத்தை விட்டோடி போய் தண்டனை அடைந்த சிப்பாய் பயலை மனம் புரிந்து கொண்டிருக்க மாட்டாள். ஐயா, தயவு செய்து அந்த சங்கதிகளை பற்றி பேச வேண்டாம். ஒழியட்டும். உன் 2வது மனைவியால் நீ நிம்மதி இல்லாமல் இருப்பதாக தெரிய வருகிறது. ஆமையா, அது உண்மையே. அவள் கல்யாணமாவதற்கு முன் மிக்க நற்குணமாடியவளாகவும் அன்புடையவளாகவும் தான் இருந்தாள். இப்பொழுது ஒரு ராட்சசியாக மாறிவிட்டிருக்கிறாள். ஜெகநாதன் இதை கேட்டு மிக்க சந்தோஷமடைந்தான். ஏனெனில் புருஷன் மனைவிக்குள் நல்ல கலகத்தை உண்டாக்கிவிட இதுதான் சமயம். இப்படி செய்துதான் நமது வஞ்சத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு, தேவராஜ பிள்ளை, போனால் போகட்டும். உன்மேல் விரோதம் பாராட்ட எனக்கு மனம் வரவில்லை. நீ நல்ல புத்திசாலி. கொஞ்ச காலமாயினும் நாம் நல்ல சிநேகிதரமாக இருந்தோம். உன் குமாரத்தி உன் முனத்திற்கு பிரியமாக நடந்து கொள்ளாமல் போய்விட்டாள் என்று நன்றாக தெரிகிறதாகையால் நாம் நடந்த பழைய சங்கதிகளை அடியோடு மறந்துவிடுவோம். நான் அநேக நாட்கள் உன் வீட்டிற்கு வந்து தாகசாந்தி செய்து கொண்டு சற்று நேரமாகிலும் சந்தோஷமாக சம்பாஷித்து கொண்டு காலங்கழித்ததை நான் மறந்துவிடவில்லை என்றான். தேவராஜு, ஐயா, தாங்கள் இவ்வாறு மொழிவது என் மனதிற்கு எவ்வளவோ சந்தோஷத்தை தருகிறது. இப்பொழுதும் தாங்கள் என் ஏழை குடிசைக்கு வந்து தாகமருந்தி செல்வதானால் என் மனம் திருப்தி அடையும் என்றான். இருவரும் உடனே தேவராஜ பிள்ளையின் வீட்டை நோக்கி சென்றார்கள். தேவராஜ பிள்ளைக்கு ஜெகநாதனுடைய மனதில் இருக்கும் கெட்ட எண்ணம் நன்றாக தெரியும். அவன் சற்றேனும் ஏமாறவே இல்லை. அவன் 2வது மனைவி நல்ல அழகுடையவள். ஜெகநாதனுக்கு அவள் சிறு வயதிலிருந்தே தெரியும். தன் மனைவியை ஒழித்துவிட சந்தர்ப்பம் வாய்த்தால் மிக்க உத்தமம் என்பது அவன் எண்ணமாகையால் ஜெகநாதனும் அவளும் அடிக்கடி சந்திக்க சமயம் நேர்ந்தால் இருவரும் அநேகமாக அளவுக்கு மீறி சிநேகமாவார்கள். அப்பொழுது நமது மனைவியை நிராகரித்துவிட நமக்கு சமயம் வாய்ப்பதோடு ஜெகநாதனிடம் மான நஷ்டத்தையும் கட்டி வாங்கிவிடலாம் என்ற எண்ணம் கொண்டு அவன் ஜெகநாதனை வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்றான். ஜெகநாதனை கண்டதும்
தேவராஜ பிள்ளையின் மனைவி தங்கள் தேசாந்திரத்தின்படி முன்வந்து அவனுக்கு மரியாதை கூறி ஆசனம் அளித்து அவன் அருகில் உட்கார்ந்து கொண்டு தங்களுக்கு என்ன பானம் வேண்டும் என்று கேட்டாள். ஜெகநாதன் தனக்கு பிரியமான ஒரு பானத்தை கூறினான். தேவராஜ பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு வரச் சென்றான். அவன் திரும்பி வருவதற்குள் ஜெகநாதனும் தேவராஜ பிள்ளையின் மனைவியும் அடியர் கண்ட சம்பாஷணை நடந்தது. ஜெகநாதன், நாம் சிறுவயதிலிருந்தே அறிமுகமாக இருப்பவர்களே, இப்படி என்று தெரிந்தால் நான் அடிக்கடி இங்கு வந்து சில நிமிஷமாவது சந்தோஷமாக காலத்தை கழிப்பேன். தடை என்ன? நீர் எவ்வளவு அடிக்கடி வருவதாயினும் எனக்கு சந்தோஷமே. எனக்கு இங்கு வேறு சந்தோஷம் என்ன இருக்கிறது? ஏன், உன் கணவன்? நல்ல சந்தோஷம். அவனை கண்டால் எனக்கு வெறுப்பாக வருகிறது. அவன் தினம் ஹோட்டலுக்கு போவதும் ராத்திரிக்கு நல்ல குடியால் அரைவெறியோடு வருவதுமாக இருக்கிறான். அடிக்கடி என் தாய் தந்தையரும் சிநேகிதருமே வந்து இரவில் என்னோடு உணவு செய்வது. அதனால் நான் மிக்க தூரமாரியாக செலவு செய்வதாகவும் அவன் பணத்தை எல்லாம் அழித்து விடுவதாகவும் கூச்சலிடுகிறான். ஜெகநாதன், அடசண்டாளா, அப்படி மனம் வந்து எப்படி செய்கிறான்? இப்படிப்பட்ட உத்தமியாக யவனமாதை விட்டுவிட்டு வெளியில் போயிருக்க அவனுக்கு எப்படி மனம் வருகிறது? நீ உன் வெறுப்பை அவன் முகத்தின் முன்னேயே கூற வேண்டும். அப்போதுதான் அவனுக்கு புத்தி வரும். ஆஹா, அப்படி கூற நான் சற்றும் அஞ்சவே மாட்டேன். கழுதைக்கு குங்கும சுமையின் அருமை தெரியுமா? இதுவரையில் கிடைக்கிறது பாவம் என்று நான் எதிரில் ஒன்றும் செல்வதில்லை. ஆனால் அப்படி கூற பயப்படவே நான் மாட்டேன் என்று கூறினான். ஜெகநாதன், மெதுவாக பேசு. ஒரு சமயம் கேட்டுக்கொண்டு வந்து விட்டால் ஏன் இந்நேரம் வராமல் இருக்கிறான்? என்னமோ தெரியவில்லை. கேட்டுக்கொண்டு வந்தால் வரட்டும், பயம் என்ன? எதிரிலேயே கூறுவேன். நீ இப்பொழுது நல்ல அழகியாக இருக்கிறாய் என கூறினான். ஏதேது, தாங்கள் முகஸ்துதி செய்யும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் போல் இருக்கிறதே. இல்லை இல்லை, மெய்யாகத்தான் கூறுகிறேன். அச்சமயம் சுமார் 5 நிமிடமாக வெளியிலிருந்து இவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தேவராஜ பிள்ளை, சரி சரி, நாம் எண்ணியது போலவே முடியும் என்று எண்ணிக்கொண்டு அறைக்குள் வந்து ஒன்றும் கேள்விப்படாதவன் போல தான் கொண்டு வந்த ஒருவித ஒயின் சாராயம் நிறைந்த புட்டியை மேசை மேல் வைத்தான். அவன் மனைவி, என்ன இந்நேரம்? இதை கொண்டு வர இவ்வளவு நேரமா? அவர் எந்நேரமாக தாகத்தோடு இருக்கிறார் என்றாள். சாவி அகப்படாமல் போய்விட்டது. அதை தேடியதால் தான் எனக்கு இந்நேரமாகிவிட்டது. ஜெகநாதன் அப்பானத்தை அறிந்துவிட்டு, இனி தேவராஜ பிள்ளை இல்லாத வேளைகளில் நாம் வந்து இன்று செய்தது போல புருஷனுக்கும் மனைவிக்கும் விரோதம் உண்டாக்கி இவர்கள் சச்சரவுப்படுவதை கண் குளிர காண வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டு தன் மாளிகைக்கு திரும்பினான். 3வது நாள் ரங்கநாதம் பிரபு கோரிக்கொண்டபடியே பத்மாவதி அம்மாள் தன் புத்திரியாகி அமிர்தவல்லி அழைத்து கொண்டு ரங்கநாதம் பிரபுவின் மாளிகைக்கு வந்து சேர்ந்தாள். அமிர்தவல்லிக்கு 20வது வயது நடக்கிறது. அவள் நன்றாக வாசித்தவள். ஆனால் எல்லா விஷயங்களிலும் தன் தாயின் வார்த்தைப்படியே நடக்கும் குணமுடையவள். அவள் லவணபுரிக்கு 3 முறையே சென்றிருக்கிறாள். ஒவ்வொரு முறையும் 3 அல்லது 4 வாரமே அங்கு தங்கியிருக்கிறார். ஆகையால் உலக அனுபவமே அவளுக்கு தெரியாது. ஜெகநாதன் கடந்த 3-4 வருடங்களாக அவளை கண்டதில்லை. ஆகையால் இப்பொழுது அவள் வனப்பை கண்டதும் அவன் மிக்க வியப்படைந்ததோடு அவள் மேல் நாட்டமுடையவனானான். இதை கண்டு அவர்களுடைய பெற்றோர்கள் சந்தோஷமடைந்தார்கள். ஒருவரையொருவர் குறிப்பாக பார்த்து கொண்டார்கள். பத்மாவதி அம்மாளும் இவை அனைத்தையும் கவனித்தாள். ஜெகநாதன் எந்நேரம் அவர்களோடு கூடவே இருப்பதும், அமிர்தவல்லி தனியே உழவச் சென்றால் அவள் கூடுவதை செல்வதுமாக இருந்தான். அவர்கள் வந்த 1 வாரம் அவன் தனியே வெளியில் செல்வதே இல்லை. அதன் பிறகு ஒரு நாள் பத்மாவதி அம்மாள் சற்று அசௌக்கியமடைய அமிர்தவல்லி தன் தாயின் அறையிலேயே இருந்தாள். ஆகையால் ஜெகநாதன் தனியே வெளியில் உழவச் சென்றான். அவன் தாயும் தந்தையும் தங்கள் யோசனை செய்திருக்கும் கல்யாண விஷயத்தை வேண்டுமென்றே அவன் அத்தையாகிய மரகதம்மாளுக்கு தெரிவிக்காமலே இருந்தார்கள். ஆனால் அம்மாது எப்படியோ அதை தெரிந்து கொண்டு, அடடா, இப்படிப்பட்ட அழகிய கன்னிகையை இந்த நோயாளியாக போக்கிரி பயலுக்கு மணமுடிக்க சதியாலோசனை செய்கிறார்களே என்று விசனமடைந்து முகத்தை சுளித்து கொண்டிருந்தாள். ஜெகநாதன் தேவராஜ பிள்ளையின் வீட்டிற்கு சென்றபோது அவன் மனைவி அவன் 1 வாரமாக வராததற்கு மிகவும் கோபித்துக் கொண்டாள். ஜெகநாதன் அவளுக்கு தக்க விதமாக சாந்தமான வார்த்தைகளை கூறி சமாதானப்படுத்தி இனி அடிக்கடி வருகிறேன் என்றான். அதன் பின் அவன் முன்போல புருஷன் மேல் அவளுக்கு அதிக குரோதம் வரும் விதமாக தூண்டிவிட்டு, உன் கணவன் எப்போது வருவான் என்று கேட்டான். அவன் ராத்திரி 12 மணிக்கு குடித்த வெறியோடு வருவான் என்றாள். ஜெகநாதன், அப்படிப்பட்டவனை நீ நேரில் கண்டிக்க வேண்டியதுதானே? ஒரு பெண் அம்மாதிரி துணிகரமாக தன் சுயாதீனத்தை காட்டுவதை பார்ப்பதென்றால் எனக்கு மிக்க சந்தோஷம் என்றான். இன்று நான் கட்டாயம் அவனை சும்மா விடப் போவதே இல்லை. இன்றைக்கு ஒரு ஆட்டம் ஆடி விடுகிறேன் பார் என்றாள். ஆம், நான் எப்படி பார்ப்பது? நான் எதிரில் இருப்பது சரியல்லவே? ஏன், அதோ சாளரத்தின் எதிரில் இருக்கும் திரைச்சீலைக்குள் மறைந்திருக்கலாமே. அச்சமயம் வீதியில் யாரோ கதவை தட்டுவதை கேட்டு, அதோ வந்து விட்டான், கதவை தட்டுகிற மாதிரியாலேயே தெரிகிறது என்றாள். ஜெகநாதன் உடனே போய் திரைச்சிலையின் மறைவில் ஒளிந்து கொண்டான்.
அச்சமயம் அவன் அவளை நோக்கி, உன் தோழி ஒரு சமயம் நான் வந்திருப்பதாக கூறிவிட்டால் என்ன செய்வது என்றான். அதற்கு அவள், என் தோழி ஒருபோதும் வழியை எதையும் கூறவே மாட்டாள். அதை பற்றி நீ பயப்படவே பயப்படாதே எனக் கூறினாள். தேவராஜ பிள்ளை உள்ளே வந்ததும் அவன் மனைவி மிக்க கோபத்தோடு, நீ நேரம் கழித்தா இப்படிப்பட்ட நிலையில் வீட்டிற்கு வருவது? இது நல்ல யோகிதை என்றாள். புருஷன், போதும், உன் மாயை மூடிக்கொண்டு பேசாமல் போய் படுத்துக்கொள் என்றான். நான் அப்படி செய்ய மாட்டேன். இங்கே யார் எஜமான் என்பதை இன்று காட்டுகிறேன். அப்படியானால் யார் எஜமான் என்பதை நான் சீக்கிரமாகவே காட்டிவிடுகிறேன். நான் சொல்லுகிறபடி நீ நடந்தே தீரவிடும். நட முன்னே உன் படுக்கை அறைக்கு, சீக்கிரம் என்று கூறிவிட்டு தோழியை அழைத்து, தீபம் கொண்டு வா, நாம் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு போய் சயனித்துக் கொள்வோம் என்றான். தோழி அவ்வாறே தீபம் கொண்டு வந்த போது அவளும் தேவராஜ பிள்ளையும் கண்களால் சமிகை செய்து கொண்டார்கள். அதை அவன் மனைவி கவனிக்கவில்லை. ஒரு தீபம் கொண்டு வந்ததும் தேவராஜ பிள்ளை எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு போய் படுத்துக்கொள் என்று கூறிவிட்டு தன் படுக்கை அறைக்கு சென்றான். தேவராஜ பிள்ளையின் மனைவி தன் கணவன் என்றுமில்லாத விதமாக இன்று இப்படி கண்டிப்பாக பேசுவான் என்று எதிர்பார்க்கவே இல்லை. ஆகையால் பயந்து கொண்டு பேசாமல் படுக்கை அறைக்கு போய்விட்டாள். சதி புருஷர் இருவரும் சென்றதும் ஜெகநாதன் மெதுவாக வெளியில் வந்து தோழியைக் கண்டு, அம்மா, சங்கதியை வெளியில் சொல்லாதே, நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்றான். தோழி, ஐயா, நான் அப்படிப்பட்டவள் அல்ல. யவன வாலிபருக்கு இது சுபாவம்தான். நீர் பயப்பட வேண்டாம் என்றார். ஜெகநாதன், அப்பா, தப்பினோம். நாம் இப்படி கட்டில் சிக்குண்டது மூடத்தனம் என்று எண்ணிக்கொண்டே தன் மாளிகை நோக்கி துரிதமாக நடந்தான். அன்று மாலை யாவரும் உணவு செய்து முடித்த பின் ஜெகநாதனும் அவன் அத்தையாகிய மரகதம்மாளும் மட்டும் சற்று நேரம் தனியே உணவு கூடத்தில் இருக்க நேர்ந்தது. அப்போது மரகதம்மாள் தன் மருமகனை நோக்கி, ஜெகநாதா, சங்கதி உனக்கு தெரியுமா? சுமார் 18 மாதங்களுக்கு முன் மேலாபுரம் ஜமீன்தார் தம் மனைவியோடும் புத்திரனாகிய சோமநாதனோடும் தன் தம்பி புத்திரன் ரகுபதியோடும் பத்மாவதி அம்மாள் வீட்டிற்கு வந்திருந்தார். பத்மாவதி அம்மாளுக்கு தன் புத்திரி அமிர்தவல்லியை சோமநாதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று விருப்பம். சோமநாதன் சுத்த அரட்டல், அயோக்கியன். அப்படி இருக்க அமிர்தவல்லிக்கும் ரகுபதிக்கும் பரஸ்பர காதல் உண்டாகிவிட்டது. ரகுபதிக்கு 32 வயது இருக்கும். அவன் நல்ல அழகுடையவன், வாசிப்பும் உடையவன், மிக்க யோக்கியன். ஆனால் துரைதனத்தில் அவனுக்கு கிடைக்கும் சம்பளம் தவிர வேறொரு காசும் கிடையாது. சோமநாதன் அந்த பெரிய ஜமீனுக்கு திரண்ட ஆஸ்திக்கு சொந்தக்காரன். அதனால் அவனுக்கே தன் புதல்வியை கொடுக்க வேண்டும் என்று பத்மாவதி அம்மாளுக்கு விருப்பம். ஆனால் அமிர்தவல்லிக்கு சோமநாதன் மேல் வெறுப்பும் ரகுபதி மேல் உண்மையான ஆழ்ந்த காதலும் உண்டாயின. நல்ல அறிவுள்ள பெண், வாசிப்பும் நற்குணமும் நன்னடத்தியும் உள்ள புருஷனையே விரும்புவாளன்றி அவன் ஏழை என்றும் செல்வந்தன் என்றும் கவனிக்கவே மாட்டாள் என்றாள். ஒரு நாள் பத்மாவதி அம்மாளுக்கும் தன் புத்திரிக்கும் ரகுபதிக்கும் உண்டாகியிருக்கும் காதல் நன்றாக தெரிந்துவிட்டது. அதே காலத்தில் சோமநாதனுடைய நடத்தை சற்றும் யோகியமானது அல்ல என்றும் தெரிந்துவிட்டது. அப்படி இருந்தும் ரகுபதி ஏழையாகையால் அவனுக்கு தன் புத்திரியை கொடுக்க அவளுக்கு பிரியமே இல்லை. ஜமீன்தாருக்கும் அவர் மனைவிக்கும் கூட இக்காதல் விஷயம் தெரிந்துவிட்டதாகையால் அவர்கள் எல்லாம் உடனே புறப்பட்டு தங்கள் மாளிகை போய் சேர்ந்தார்கள். நீ அமிர்தவல்லியை மனம் புரிய பிரயத்தனப்படுவதாக தெரிகிறபடியால் இச்சங்கதி உனக்கு தெரிந்திருந்தால் நலமென்று கூறினேன் என்றாள். இதை கேட்டதும் ஜெகநாதனுக்கு ரகுபதி மேல் அதிக வெறுப்பும் குரோதமும் உண்டாகிவிட்டது. அவன் இவ்விஷயங்களை பற்றி தன் தாயை விசாரித்த போது, அச்சீமாட்டி இதையெல்லாம் வெறும் பொய்யான பிரஸ்தாபங்கள், சுத்த பொய். உன் அத்தை வேண்டுமென்றே இப்படி கூறியிருக்கிறாள். அதற்காகவே நானும் உன் தந்தையும் அவளுக்கு இச்சங்கதி தெரியக்கூடாதென்று எண்ணியிருந்தோம். எப்படியோ அறிந்து கொண்டாள் என்றாள்.